மனத்தோட வாழற வரைக்கும் அவனுக்கு எல்லா வேற்றுமைகளும், மனசை தாண்டி ஆத்மாவண்ட போகும்போது அவனுக்கு வேற்றுமை போயிடும். எல்லாம் ஒன்று தான், எல்லா ஜாதியும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்ற மனோபாவம் வந்து அது எப்போ வரும் அவனுக்கு அப்படின்னா உச்சக்கட்ட ஞானத்தில் வரும். அது அஞ்ஞானத்தில் வராது. பிழப்புக்காக மதத்தில் இருக்கிறவனுக்கு வராது. கடவுளுக்காக பாடுபடுறான் பாரு, அவனுக்கு வரும். அப்படிப்பட்ட நிலையை வந்து ஒவ்வொருத்தனும் உயர்த்திக்கணும். யார் ஜாதியும் உயர்ந்தது கிடையாது, யார் ஜாதியும் தாழ்ந்தது கிடையாது, யார் மதமும் உயர்ந்தது கிடையாது, யார் மதமும் தாழ்ந்தது கிடையாது. ஒரு மதம்ன்றது அந்த வழிபாட்டுக்காக வச்சுக்கிறத தவிர கடவுளுக்காகவே வைக்கல மதம். ஆனால் மனுஷன் மதம் பிடிச்சி போய் அழிஞ்சுன்னுக்கிறான் இன்னைக்கு. அது இருக்கக்கூடாது. அதை தான் இப்போ கூட சொன்னேன் நான். எல்லா தாயும் சிறந்த தாய் தான். ஒரு குழந்தைய பெற்றால்னா அவள் தாய் தானே. உன் தாய் ஒஸ்தி, என் தாய் ஒஸ்திலாம் ஒரு கிடையாது. எல்லா தாயும் தாய் தான். அது மாதிரி எல்லா மதமும் மதம் தான். எல்லா மதத்திலையும் அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க மகான்கள். ஆனால் அதை மறந்து பிழப்புக்காக மதத்தை எடுத்துக்கின்னு தெரிஞ்சான்னா அது அவன் கடவுள் வழிபாட்டில் இல்லை, பிழப்பில் இருக்கிறான்னு அர்த்தம். கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன் நடுரோட்டுக்கு வரமாட்டான். பிழப்புக்கு இருக்கிறவன் மதத்தை எடுத்துக்கின்னு ரோடெல்லாம் சுற்றுவான். இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் மதத்தை மறந்துடுங்க, தெய்வத்தை வழிபடுங்க, கடவுளை சுமங்க. ஜாதி மதத்தை மறங்க, கடவுளை நினைங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. அது எல்லாருக்கும் நன்மையை தரும். மதமோ ஜாதியோ வச்சுக்கினீங்கன்னா வேற்றுமை உண்டாயிடும். அந்த வேற்றுமை கலைஞ்சிடுங்க. அதனால தான் சொல்கிறது, மத நல்லெண்ணக்கம். ஒரு பாய் சேர்ந்துப்பான், ஒரு கிறிஸ்டின் சேர்ந்துப்பான், ஒரு இந்து சேர்ந்துக்குன்னு அங்கே சாப்பிட்டாருன்னா மத நல்லெண்ணக்கம் வந்துடுமா? மதன்றது இல்லாதாக்குறாங்க. அதனால தான் சொல்கிறது, மத நல்லிணக்கன்றது மறந்துடுங்க, மனித நல்லிணக்கம்னு சொல்லுங்க அப்படின்றது. அப்போ மனித நல்லிணக்கணும் போது வேற்றுமை இல்லை, மத நல்லிணக்கணும் போது வேற்றுமை வந்துடும். அந்த மத நல்லிணக்கன்றதே தவறான சொல்லுது. அதனால் மதத்தை மறந்துட்டு மனுஷனை நினைக்க கற்றுங்க. மனுஷனை நினைச்சிங்கன்னா வேற்றுமை போயிடும். ஆனால் இன்றைக்கி மதங்களையும் ஜாதிங்களையும் வச்சுக்கின்னு ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துக்கின்னு இன்னொருத்தனை அடிமைப்படுத்திக்கின்னு வாழறது மனித பிறவியாது. மிருகம், ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் அடிமைப்படுத்தி வாழும். மனிதன் சுதந்திரமாக வாழக்கூடியவன் அதை அழிச்சு பால் பண்ணிக்கிறானுங்க அந்த மதம்ன்ற பேரில். அது இருக்கக்கூடாது. யாரும் உயர்ந்தவன் இல்லை. எவன் செத்தாலும், எந்த மதத்துக்காரன் செத்தாலும் மண்ணு தான் சொன்ன போது. எந்த மதத்துக்காரன் கடவுள்கிட்ட போக முடியாது. ஏன்னா கடவுள்கிட்ட இப்போ கடவுள் நினைப்பிலே அவன் வாழலை, மத நினைப்பில் வாழறவன். மத நினைப்பில் வாழறவனு கடவுள் வழிபாடே கிடையாது. அதனால் மதத்தை மறந்துட்டு கடவுளை நினைக்க கற்றுக்குங்க. எல்லா மனிதனுக்குள்ள மதத்தில் கடவுளே கிடையாது, எல்லா மனிதனுக்குள்ளது கடவுள். அதை தேடி எடுக்கிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கணும். சாமி, நம்ம யோக பயணத்தில் உபதேசம் பெற்றுக்கொண்டுட்டு மாமிசம் மது யோக பயணத்தை ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இதனால் சாபம் இல்லை பாவம் எதனா வருமா? அவங்களுக்கு பாவமும் வராது, சாபமும் வராது. ஆனால் குடும்பமே அழிஞ்சு போடும். சொல்லு. இல்லை சாமி, நிறைய பேர் அது மாதிரி வாங்கிட்டு மனக்கவலையோட ஓட்டா. நமக்கு என்ன சொல்லதான் முடியும். நம்ம ஒரு ஊடா போக முடியாது. அது இல்லை நம்ம வேலை. நம்ம சொல்லி கொடுக்கறதா நம்ம வேலை. செய்யறது செய்யாது அவன் இஷ்டம். அவன் போற போக்கில் போகும்போது அதை யாராலையும் மாற்றி தாய் தப்புனால எந்த பிள்ளையாவது திருத்த முடியுதா? முடியாது. அவன் திருந்தினா தான் உண்டு. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும், திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருத்த முடியாதுன்ட்டு. அது மாதிரி அவனை திருத்திக்கணும் அவன் வாழ்க்கைக்கு. மற்றவனால திருத்துறது நம்ம வேலை இல்லை, சொல்றது நம்ம வேலை. சரி. அதனால திருந்தாதான் அவன் சௌகரியம். சொல்லு. இன்னொரு கேள்வி, யோக பயணத்தில் மேற்கொள்வாங்க ஏதாவது இந்த உங்களை மாதிரி ஏதாவது தேர்ச்சி பெறணுமா, அதாவது தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை பரவாயில்ல யோக பயணம் வரைக்கும் ஆரம்பித்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமா? இது ஊருக்கு சொல்லணும்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். உனக்கோசம் போனோன்னா சொல்லி கொடுத்தது செய்தால் போதும். யோக பயணத்தில் மேற்கொள்கிறாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட நிலை வராங்க. ஒரு குறிப்பாக ஒரு 4வது பாடல் 5வது பாடம் முடித்த உடனே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒரு இறப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா
அவங்களுக்கு அந்த தொடர்பு, அதாவது 4வது பாடம்னா ஜோதி பாடம்னு சொல்கிறாங்க, அந்த பாடத்தை பார்த்துட்டு அதை உணர்ந்தவங்களுக்கு அடுத்த பிறவி வந்து மனுஷ பிறவின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த தொடர்பு அடுத்த பிறவியில் வருமா அவருக்கு, இல்லை உபதேசங்கள் தேவைப்படுமா அடுத்தது திரும்ப தெரியும்? பிறவி தொடர்பு எது வருது? இந்த பிரிவில் எந்த நீ சரி சாமி, அடுத்த பிரிவில் இருக்க போறது எது? ஆமா, உன் உடலா உயிரா எது இருக்க போகுது? அப்போ உன் நினைவை எதுல உண்டாக்குனா வரும்? உயிரில் உண்டாக்கணும். அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம். எல்லாரும் உடல்ல உண்டாக்கி இருக்கிறான், உடல்ல உண்டாக்கினா அதோட தெரியாது, அது மண்ணு துண்ண போகுது. அதனாலதான் உயிர்ல நினைவை உண்டாக்கு, உயிரோட உறவாட கத்துக்கோன்னு சொல்லிக்கிறேன். அதனால உயிரோட போறது எத்தனை பிரிவு எடுத்தாலும் மனித பிரிவி தான், மற்ற பிரிவு மாறாது. ஆனா உடலோட இருக்கிறவனுக்கு நாயா பிறப்பான், பேயா பிறப்பான், நரியா பிறப்பான், குருவியா பிறப்பான், எதுவா ஒன்னாலும் பிறப்பான். ஒரு உடல் தேவை அந்த ஆன்மா வாங்கறதுக்கு. சரி சாமி. அப்போ அவருக்கு வந்து இந்த ஜோதி வந்து, அதாவது நம்ம ஜீவ ஜோதி, அதெல்லாம் ஜோதி எல்லாம் எனக்கு பேசக்கூடாது. பப்ளிக்ல வந்து ஜோதி பேசுற விஷயம் இல்லை. சரி சாமி. ஜோதினா என்னதுன்னு கேட்பான், கூட்ட கொளுத்து போட்டு பார்ப்பான், அதான் ஜோதின்னுவான். அதனால அந்த ஜோதி எல்லாம் இங்க பப்ளிக்ல பேசுற இடம் இல்லை. இது அது குரு சிஷ்யம் பேச வேண்டிய விஷயம். சாமி, ஒரு கேள்வி, அதாவது ஏற்கனவே நீங்க இதை சொல்லியிருக்கீங்க, உயிர் சக்தி நீத்து போனால், அதாவது அது ஒரு மாதிரி மீடியாவில் ஒரு மாதிரி போட்டுறாங்கன்னா நான் உயிர் சக்தின்னு சொல்கிறேன் சாமி. உயிர் சக்தி நீத்து போனவங்களுக்கு இக வாழ்க்கையில் அவங்களுக்கு வம்சம் விருத்தி இல்லை, எதுவும் அடைய முடியாது. ஆமாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து இறைவனை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. யோக பயணத்தில் வர கிடையாது சாமி. யோக பயணத்தில் வியாதி இருக்கிறவங்க அவங்க வந்து அதை பற்றி யோசிக்காமல் யோக பயணத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது தீருமா? வியாதி எதுக்கு இருக்குது? உயிருக்கு இருக்குதா, உடலுக்கு இருக்குதா? உடலுக்கு இருக்குது. அப்ப உடல் இருந்துட்டு போகுது, உயிரை தானே பதப்படுத்துன்றேன் நான். உடல் அழிய தானே போகுது. அந்த உடல்ல வியாதி, எல்லாரும் உடலையும் ஒரு வியாதி இருக்கும். மனுஷனா பிறந்தவனுக்கு வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது. எனக்கு இல்லை, உனக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு வியாதி இருந்துக்குன்னே இருக்கும். ஆனா உயிரை பதப்படுத்திக்கன்னு தான் சொல்லிங்கிறேன். உடலை பத்தி டாக்டர் கிட்ட போகணும், என்கிட்ட வரக்கூடாது. அதுக்கு இல்லை, இது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அது ஒருத்தர்கிட்ட நான் போயிருந்தேன். அவர் வந்து என்ன கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி நான் சாமியை பார்த்துருக்கேன்னு சொன்னேன், அதான் உங்களை தான் பார்த்தேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் யோகம் பண்ணுறீங்களா? ஆமாம், யோகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் யோகம் பண்ணுற ஆளுங்களுக்கு உங்களுக்கு வியாதியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சாமி, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் அறியாமை இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா உடல் வேற உயிர் வேற. யோகாசனம் செய்கிறாங்க தெரியுமா, அது உடற்பயிற்சி. யோகம் செய்கிறோம் தெரியுமா, அது உயிர் பயிற்சி. யோகாசனம் செய்கிறவனுக்கு இப்போ ஒரு நடிகர் செத்து போயிட்டார் தெரியுமா, பெங்களூர்ல. அவர் என்ன செய்திருந்தாரு? அவர் வந்து யோகம் செஞ்சிருந்தாரு, எக்ஸசைஸும் பண்ணிருந்தாரு. ஏன் செத்து போட்டாரு? எல்லாம் பண்ணாரு, ஏன் செத்து போட்டாரு? அவர் ஸ்டீராய்டு அதிகமா எடுத்ததுனால ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் பண்றவனுக்கு வரலாமா? இல்ல, ஸ்டீராய்டு அதிகமா. அதனால அவர்கிட்ட போய் கேளு, இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு கேளு. அதனால இதெல்லாம் அறியாமையில, ஆதங்கத்துல, பொறாமையில பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? நீ ஏன் போய் ஊர்ல மோலாச்சுங்கிற? இத வந்து அடுத்து உங்ககிட்ட சொல்ற விஷயமே இல்லை. இது ஞானம்ன்றது குரு சிஷ்யம் மட்டும் பேசணும், தெரிஞ்சுக்கணும். ஊர்லாம் போய் நான் இது மாதிரி போறேங்க, அங்க போறேங்க, இங்க போறேங்கன்னு மோல அடிக்கிறது மதம் இல்லை. இது இல்ல, நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. நான் அதை சொல்ல வரல சாமி. அவர் ஆக்சுவலா வந்து அவன் சொல்லி போட்டம்பா. அவரு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நோயின்றது எப்படி எப்படி வருது தெரியுமா? இப்ப என்னத்துக்கு ஒரு சுகர் நோய், சுகர்ன்னு டாக்டர் கிட்ட போனேன். அவன் என்ன பண்ணான், டாக்டர் உனக்கு சுகர் இருக்குது, நான் மருந்து தரேன், மாத்த தரேன் தான் சொல்லணும். ஏன் உங்க அம்மாவுக்கு இருந்ததா உங்க அப்பாவுக்கு இருந்ததான்னு கேக்குறான். ஜீன்ல வந்ததுன்னு கேக்குறான். ஜீன்ல வந்து அப்ப ஜீன்லயே வந்துடும் இல்ல நோய். அப்பாவுக்கு இந்த டிபி புள்ளிக்கு வரும் இல்ல, அப்பாவுக்கு இந்த சுகர் வரும் இல்ல, அப்பாவுக்கு இந்த புத்துநோய் வரும் இல்ல. அப்புறம் இதெல்லாம் பண்ண எப்படி போகணும்? முட்டாள் தானே கேட்பான் இந்த கேள்விய. சமயம் அடுத்த கேள்வி, இந்த ரோஷகம், கும்பகம், பூரகம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த மூச்சு பயிற்சி தானே சாமி அது? ஆமா. அது இப்ப நம்ம யோக பயணம் பண்றவங்களுக்கு அது பண்ணணுமா இல்ல தேவையில்லையா? அது தேவையில்லை. இதை தெரிஞ்சுக்கணுங்களுக்கு அது தேவையில்லை. அது வந்து பிராணாயாமம்னு பேர். அதுக்கு சரி சரி, பிராணாயம். அதுக்கு பிராணாயம்னு பேரு. அது செய்யறவங்களுக்கு அது தேவை, இது செய்யறவங்களுக்கு அது தேவையில்லை. சரி சாமி. சாமி, இந்த ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்னன்னு இந்த கேள்விக்கு ஏதாவது ஆன்மீக தொடர்பு எதாவது இருக்குங்களா? ஆமா, இருக்குது. ஆன்மீகம் தான் அதுவே. அப்படிங்களா? இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பான், 1000 ரூபாய் செலவாகும். குடும்பம் பெருசாக இருக்கும், விருந்தாளிங்க ஜாஸ்தி இருப்பான், சொந்தக்காரர் இருப்பான், வந்து துண்டு போயிடுவோம் சும்மாவே.
அதனால இவன் திட்டிக்கினே சோறு போட்டுட்டாவது செலவு பண்ணிக்கினப்பான். ஆமாம். அப்போ சொல்லுவான், ஜான் போச்சியா, முழம் போச்சியா, 100 ரூபா சம்பாதிச்சியா, 1000 ரூபா போச்சியா அப்படின்னு சொல்லுவான். இது என்ன அப்படின்னா, ஜானுன்னா வாசி, முழம்னா மூச்சு. அதனால சொல்லுவான், ஜான் ஏறினா முழம் சரக்குது ஏறணும். இந்த மூச்சாகப்பட்டது மூக்குலேருந்து உச்சிக்கு ஒரு ஜான், எல்லார் கையிலையும் அவன் கையில் ஒரு ஜான் மூச்சு. அந்த வாசி ஒரு உச்சிக்கு மூக்குலேருந்து ஒவ்வொரு ஜானும் மூக்குக்கு போச்சுன்னாக்கா ஒரு முழம் மூச்சு கீழே இறங்கிட்டோம். திருப்பி ஒரு முழம் இது மேலே ஏச்சுன்னா திருப்பி அது இறங்கி சேரும். இதனால் சொன்னான், ஜான் ஏறினா முழம் சரக்குதி ஆகணும். அது ஜான் போச்சுன்னா இது கீழே ஒரு முழம் கீழே இறங்கி போகுது. ஆனால் இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், வாழ்க்கைக்கு வச்சுக்கணும். 100 ரூபா சம்பாதிச்சியா, 500 ரூபா செலவாச்சியா அப்படின்ட்டு. சரி சார். அப்போ அந்த மூச்சாகப்பட்டது ஜான் போனது அது எப்படி சேரணுமா இல்லை எப்படி சாமி? அது முன்னாலெல்லாம் சேர்க்க முடியாது, அதுவாக தான் சேரணும். நீ செய்யறதை மட்டும் செய்ய, அது தானாக போய் சேரும். நீ சேர்க்கணுன்னா நீ மேலே போய் சேர்ந்து பேப்பறோம், அது பம்பு வேலையாக போடும். சொல்லு சாமி. ஒருவரின் பிறப்பு இறப்பின் சூட்சமத்தை ஒரு பதிவில் நீங்கள் விளக்கியிருந்தீங்க. அது அற்புதமான விளக்கம், ரொம்ப உண்மையான விளக்கமாகவும் இருந்தது. சரி. அதில் வந்து முப்பொருள் உள்ளே அதாவது குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே முப்பொருள் உள்ளே போகுது, அதே மாதிரி இறந்த உடனே முப்பொருள் சேர்ந்து வெளியே வந்துடுது. அப்படி இருக்கும் பொழுது குழந்தை உள்ளே இறந்து போகுது சாமி, அது வந்து முப்பொருள் இல்லைங்க. அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன விதி பயன் வருமா, இல்லை அது ஒன்றுமே இல்லாமல் பிண்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? விதின்றது தான் உயிர். சரி. விதின்றது தான் கடவுள், விதின்றது தான் வாழ்க்கை. அதை மீறி நீ எதையுமே செய்திட முடியாது உலகத்தில், எவ்வளோனாலையும் செய்ய முடியாது. அப்போ அந்த விதி உன்னை உலகத்தில் எது வரைக்கும் வாழ வைக்குமோ அது வரைக்கும் வாழும். மதின்றது விளையாடும். இந்த குறிப்பிட்ட வரைக்கும் அந்த மதியை விடும், அப்புறமா விதி அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கன்னா கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால விதியோடவும் மதியோடும் தான் மனித வாழ்வே நடந்துக்கிட்டு உலகத்தில். இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை, விதி மதியம் தான் விளையாட்டுங்க. இங்கே கடவுளுக்கிடவுலாம் சும்மா அது கற்பனை தான், கடவுள் நிஜம் கிடையாது. அதனால விதியும் மதியம் தான் உலக வாழ்வு. விதி தான் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு நிர்ணயம் வந்து, விதி தான் உன் வாழ்க்கையை எப்படி அழிக்கணும்னு முடிவு வந்து, அதுபடி தான் உன்னால் வாழ முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, சரி, இது வண்ணார்பேட்டிலேருந்து வருவார், ரிஷின்னுட்டு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு. சிரிப்பு நடிகர் இல்லை, கதாநாயகன் நடிப்பார். இப்போ சினிமா துறையில் எவ்வளோ நடிகருங்க எவ்வளோ பேர் போய் ட்ரை பண்ணி கிடைக்காம போய் தற்கொலை பண்ணிக்கணும்லாம் உண்டு. ஆனால் ஒன்றுமே தெரியாத வந்து பெரிய ஆளானவங்களாலும் உண்டு. இது எப்படி இவனுக்கெல்லாம் கிடைக்காது, அவனுக்கு மட்டும் கிடைக்குது? விதி முடிவு பண்ணும். நீ இதுவா வரணுண்டான்னா நீ அதுவா வருவ. நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய துணை இல்லைன்னு சொன்னால் உன்னால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. ஒருத்தன் பெரிய டாக்டராக வரான், எல்லாரும் டாக்டர் படிக்கிறான், 50 பேர் டாக்டராக படிக்கிறான், எம்பிபிஎஸ் தான் படிக்கிறான். அதில் சில டாக்டருக்கு ஊரில் ஒரு பெரிய பேர் இருக்குது, சில டாக்டர் உதவாத டாக்டராகிறான். ஏன்? எல்லாம் எம்பிபிஎஸ் தானே படித்தான். அவன் விதி அவனுடைய புகழை உயர்த்துது, இவனுடைய விதி அவன் புகழை அழுத்திடுது. அதனால விதியும் மதியும் தான் உலக வாழ்வு, விதியும் மதியும் தான் கடவுளை. அகால மரணம் ஏற்படும் பொழுது இவ்வுலகில் அவன் ஆன்மா மறுபிறவி எடுக்காது, அவன் ஆயுள் காலம் முடியும் வரை. அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருவன் விமானத்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் பொழுது அவன் அகால மரணம் அடையும் நேரம் வந்துவிட்டால் மற்றவர்களும் இறக்க நேர்கிறது. அவர்கள் அனைவருக்கும் அதே நிலைதானா? எல்லாருக்கும் அகால மரணம்ன்றது உனக்கு எனக்கு எழுதி வச்சுக்கணும். போயின்னுக்குறோம், ஒரு ஃப்ளைட்டில் 100 பேர் போகிறான், 100 பேர் ஒருத்தனுக்கு தான் அகால மரணம்னு அவன் மட்டுமா குதிக்குதான், மொத்தமாகவே போகுது. இதனால அகால மரணம்ன்றது யாருக்கு ஒன்றாலும் வரலாம். இப்போ ஒரு சுனாமி வந்தது, சொல்லிட்டா வந்தது, இது மாதிரி நான் சுனாமி வரப்போகிறேன், எல்லாம் தப்பிச்சுன்னு ஓடிடுங்கண்ணே. ஏன் மாட்டினோம் ஓடணும். அதனால இதெல்லாம் வந்து விபத்துக்கள், இதெல்லாம் இயற்கை, எப்போ வேணாலும் நடந்துடலாம். அதனால மரணம்ன்றது எதுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும். உடலுக்கு நடக்குது, உயிருக்கு மரணம் நடந்ததே கிடையாது. உயிருக்கு மரணம் நடக்கும், அது யாருக்கு? மகான்களுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு கிடையாது.
மனுஷன் உயிரை மரணம் அடைய வைக்கிறது கிடையாது, அதுக்கு விருப்பப்படுறதும் கிடையாது. இவன் உலகத்தில் பிறந்து வாழணும்னு ஆசைப்படுறான். மகான் என்ன பண்ணுறான், பிறக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறான். அதனால அந்த அவன் உடலை மறந்து உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறான். இவன் உடலுக்கு மரணத்தை உண்டாக்கினுக்கிறான். உடலுக்கு மரணத்தை உண்டாக்குறவன் பிறந்துக்கினே இருப்பான், உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறவன் பிறப்பதில்லை. இதுதான் ரகசியம். சாமி, இதே போல் ஒருவன் குற்றம் செய்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள், அவன் நிலை என்ன சாமி? குற்றம் செய்து மரண தண்டனை கொடுக்குறான், அவனே குற்றவாளி தானே. அவனே குற்றவாளி தானேப்பா. நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு நான் தண்டனை கொடுறேன். அப்ப உன்னை வெட்டும் போது அதுவும் பாவம் தானே. அப்ப 2 பேரும் குற்றவாளிக்கு தான். அப்ப அவங்களோட நிலை என்ன சாமி? அவனுடைய நிலை நான் 2 பேரும் பாவத்துக்கு போறான்னு அர்த்தம். தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார்? யார் தண்டனை கொடுக்குறது? நீ நான் கடவுளா? இந்த உலகத்துல மனிதனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. இறைவன் கொடுக்குற தண்டனைக்கு இறைவனுக்கு பாவமும் புண்ணியமும் சேராது. மனிதன் கொடுக்குற தண்டனைக்கெல்லாம் பாவ புண்ணியம் அவனுக்கும் சேரும். அப்போ அந்த குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்தவனை திருத்தத்துக்காக தண்டனை கொடுத்துனுக்குற, ஆனா நீயும் குற்றவாளி தாங்க. அப்ப அவர் அந்த குற்றம் கூட செய்தவருக்கு தண்டனை கொடுக்கும்போது தண்டனை கொடுத்து திருத்திக்கிறீங்களா உலகத்துல யாரையாவது? இல்ல, மற்றவங்க திருடுறதுக்காக தான் பண்ற மாதிரி. மற்றவனை திருத்திக்கிறீங்களா? அப்புறம் மற்றவன் திருந்தி இருந்தானா, ஒரு குற்றவாளியை திருத்தும் போது மற்றவன் திருந்தி இருந்தானா குற்றமே நடக்காது. திருப்பி உலகம் ஃபுல்லா குற்றம் அதிகமா இல்ல ஆகினுக்குது. அதுக்கு காரணம் என்ன? குற்றத்துக்கு ஊக்குவியும் கொடுத்துனுக்குறோம். அதனால குற்றங்கள் நடந்துக்கினே தான் இருக்கும். மனிதனுடைய வறுமையை எப்போ மாட்டுதோ அப்பெல்லாம் குற்றங்கள் அந்த நாட்டில் அதிகம் ஏற்பட தான் செய்யும். இன்னைக்கு பார்த்து ஆப்கானிஸ்தான்ல குழந்தைய வித்து சோறு தொண்டுன்னுக்குறான். இது காரணம் என்ன? தெய்வ வழிபாடு நடத்தினுக்கிறான், மத வழிபாடு நடத்தினுக்கிறான். சோறு இல்லையா, சுட்டு தள்ளிக்கினுக்கிறான். குழந்தைய வித்து சோறு. எவ்வளவு கொடுமை இது! அப்புறம் என்ன நாடு, என்ன மனுஷன், என்ன தெய்வம் அங்க இருக்குது? சொல்லு. குற்றவாளி இல்லையா அவன்லாம்? எல்லாமே குற்றம். அவெல்லாம் உலகத்துல வாழ தகுதி உள்ளவனா? மதம் என்ற பேர்லயும் ஜாதி என்ற பேர்லயும் வச்சுக்கின்னு மக்களை உயிரை வதச்சுக்கினுக்கிறோம். மதம் அது ஜாதியாது. குழந்தைய வித்து சோத்துன்ற அளவுக்கு கொடுமைப்பட்டுக்கிறாய. பெத்த குழந்தைய எவனா விற்பானா? தாய் சாவா குழந்தைய காப்பாற்றுவா. ஆனா குழந்தைய வித்து சோத்துன்ற அளவுக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் போய்க்குது. காரணம் என்ன? இவனுடைய பதவி வெறி மற்றவனை அழிச்சுனுது. இதெல்லாம் பாவம் இல்லையா? இதெல்லாம் கடவுள் மன்னிப்பானா? தவறுகள் உலகம் ஃபுல்லா பண்ணினுக்கிறான் ஆசை என்ற இதுல. அப்போ சாமி, இப்போ வந்து ஒருவர் மரணத்திற்கு ஒரு காரணம் தேவைப்படுது, இதுவும் ஒரு காரணமா இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாம எந்த செயலும் கிடையாது. காரணம் காரியத்தோடலாம் உலக இயக்கமே நடந்துங்குது. இப்ப மழையை யாராலையாவது வர வைக்க முடியுமா? முடியாது. இல்ல யாராலையாவது மழையை நிறுத்த முடியுமா? முடியாது. முடியாது. எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறிக்குது. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எந்த விஞ்ஞானியாவது செய்ய முடியுமா? இல்ல, முடியாது. முடியாது. எந்த விதையாவது ஒரு விதையை விஞ்ஞானி செய்ய முடியுமா? இருக்கிறத மரபணுன்னு மாத்திக்கணும் ஒன்னா இருக்கலாம், இயற்கையா உண்டாக்கவே முடியாது. இயற்கையா உண்டாக்குனா இறைவனால மட்டும்தான் முடியும், மனிதனால முடியாது. சரி சார். சாமி, ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். சாவட்டுமே. இல்ல, சாவணுன்ற நீ சாவறதுக்கு உனக்கு என்ன உரிமைக்குது? கவர்மெண்ட்ல நான் தற்கொலை தூக்கு போட்டு போறேன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு ஒட்டுட்டு போய் போட்டுக்கிட்டு பாரு, உன் குடும்பத்தையே எடுத்து போய் உள்ள போட்டுடுவான். ஆனா உன் உயிர் தான், நீ யாரையும் கொல்லல, ஏன் சாக விட மாட்டேன்றான்? உனக்கு இங்க சாகிறதுக்கு உனக்கு இங்க உரிமையே இல்லையா? பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் இறைவனுக்கு தான் உரிமை. ஆனா நீயே சாகும் போது நீ மிருகத்தை விட கேவலமானவன் அர்த்தம். அப்படி அவர் சாவரவரு அவருக்கு தண்டனை வந்து எப்படி அவருக்கு கிடைக்கும்? இல்ல அவர் அந்த திருப்பி திருப்பி தற்கொலை பண்ணிப்பான். 10 வாட்டி போனாலும் அதே தான் பண்ணுவான். மரணம்ன்றது என்ன தெரியுமா? மரண படுக்கையில இருப்பான் ஒருத்தன். அவன் பக்கத்துல உட்கார்ந்து மகாபாரதம் படிப்பாங்க. மகாபாரதம் படிச்சா அவன் சாக போறேன் எழுந்து உட்காந்துப்பானா? உட்கார மாட்டான். நினைவுகள் அந்த கடவுள் மேல போயிடும் அவனுக்கு. அதோட உயிர் போகும்போது பிறக்கும் போது அவன் கடவுள் வழிபாட்டுல போவான். அதுக்காக அதை படிப்பாங்க. சாகும் போது ராமாயணம் படிப்பாங்க. படிக்கிறதால ராமரை பத்தி படிச்சா இவர் ஏந்து உட்காந்துக்க மாட்டாரு. மனிதனுடைய குழந்தைங்க ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க படிக்கும். ஒண்ணு பக்கத்துல இருக்கிற குழந்தை பையில இருந்து கையை விட்டு பேனா திருடும். பாத்துக்கிறீங்களா? ஏன் அப்படி திருடுறது? அவங்க அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க, அவங்க அப்பாவை சொல்லி கொடுத்தாரு. இல்ல அது எப்படி பின் அந்த குணம் வந்து ஒரு ஈர்ப்பா? எல்லாத்து மேலேயும் தான் ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு வரல நீ பிடிச்சிப்பியா? கொன்னுடுவாங்க உன்னை.
என்ன அதனுடைய பிறப்பினுடைய குணம், அது முதல்ல இருந்ததுனுடைய குணம். ஒன்று பையில 4 சாக்லேட் வச்சிருக்கோம், அது ஒன்று சாப்பிட பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுக்கும், அதனுடைய குணம். இறக்கும் போது அதுக்கு என்ன குணத்தில் இறந்ததோ பிறந்த உடனே அந்த செயல் தான் செய்யும். தற்கொலை பண்ணிக்கின்னு ஒருத்தன் ஒரு வாட்டி செத்தான்னா 100 வாட்டி போனாலும் தற்கொலை பண்ணிக்கினே சாவான். விதி முடிஞ்ச தற்கொலை ஏன் பண்ணணும்? சாதாரண சாவணும். மரணம்ன்றது ஒரு காரணம்பா. நீ தற்கொலை பண்ணிட்டு உனக்கு உரிமை கிடையாது. பிறப்பு நீ முடிவு பண்ண பிறந்த பின்ன சாவத்துக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? விதி முடியறது வேற, இது விதி முடியறது 30 வயசுல உடம்பு சரியில்லை ஜுரம் வந்து செத்து போடுவான். அதுக்கு தான் ஏமாம் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு காரணமே வராது. வண்டியில் மாட்டிக்கினாருங்க, தூக்கு போட்டுக்கினாருங்க, கிணத்துல வந்துட்டாருங்க, மருந்து குடிச்சிட்டாருங்க, ஜுரம் வந்ததுங்க, இப்படியே சொல்லுவாங்களே தவிர ஏமாம் பிடிச்சி போனான்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சாகணுமே தவிர நான் வாழ முடியல, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்றது உனக்கு உரிமை கிடையாது. பிறப்புக்கு உனக்கு உரிமை இருந்தால் மரணத்துக்கு உனக்கு உரிமை உண்டு. பிறப்புக்கு உனக்கு உரிமை இல்லை, மரணத்துலேயும் உனக்கு உரிமை இல்லை.